வந்து எ நம்ம இவ்ளோ தான் சர்ப்ளஸ் வருது, இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற வரைக்கும் நம்ம வந்து தாமதிக்கவே கூடாது நம்ம. ஓகே. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்ப வந்து கன்டினியூஸா என்கேஜ் பண்ணலைனாலும், ஒரு முறையாவது வந்து நம்ம அ பல வாழ்க்கை நிகழ்வுகள் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து வேலைக்கு நான் சேர்றோம் அப்படிங்கிற பட்சத்திலயும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு வாங்க போறோம், ஒரு கல்யாணம் பண்ணணும். இந்த மாரி ஒரு பெரிய பெரிய நிகழ்வுகள் வரும்போது, நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானர வந்து என்கேஜ் பண்ணிக்கிறது வந்து நல்லபடியா இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து அ நம்ம கோல்ஸ் ரீச் பண்றதுக்காக எப்படி வந்து சரியா சீரா பண்ண முடியும். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியாது. ரைட்? இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ன்னு எடுத்தோம்னாக்க, ஒரு ஈக்விட்டின்னு எடுத்தோம்னா, ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதில வந்து டாக்சேஷன் இருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ் இருக்கு. காப்பீடு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது, ஒரு ஆரம்ப கட்டத்தில தொடர்ந்து வருடா வருடம் வந்து ஒரு அட்வைசர் வச்சுக்கலைனாலும், முதல்ல வந்து ஒரு 1 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து என்கேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறமேல்ட்டுக்கு வந்து உங்க தேவைக்கு ஏற்பவும் நீங்க வச்சுக்கலாம். ஆ அந்த ஃபினான்ஷியல் பிளானர. இல்லனாக்க வந்து நம்ம ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ் வந்த பிறகு, நமக்கு வந்து தேவை வந்து கன்டினியூஸா இருக்குங்கிற பட்சத்தில, நம்ம வந்து வருடா வருடம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம அணுகிக்கலாம் நம்ம.